ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சமையல் குருவார சமையல் தான். ஷார்ட்ஸில் ஏற்கனவே பார்த்துருந்துருப்பீங்க. சௌச்சௌ சாம்பார், வெண்டைக்காய் பொரியல் தான். இப்போ நான் இந்த பக்கம் வெண்டைக்காய்க்கு வந்து ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டாச்சு. இந்த கடுகு நல்லா பொரிஞ்சோடனே 1/4 கிலோ வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 1/4 கிலோ வெண்டைக்காய் வந்து நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுறதா இருந்தால், ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம பொரியலானாலும் சரி, மசாலானாலும் சரி, நீங்கள் முத நாள் நைட்டு நேரம் இருந்தால் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா மறுநாள் காலையில் கட் பண்ண. நான் எப்போயுமே காய்கறி வந்து இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் காலைம்பரை கட் பண்ணுறேன். கொஞ்சம் ஃபங்க்ஷனு, நமக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா நான் முத நாளே எல்லா காய்கறியுமே கட் பண்ணி வச்சுருவேன். இப்போ இந்த வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா நம்ம கேட்ரிங்கில் இருந்தனால மறுநாள் இந்த வேலையெல்லாம் பார்க்கவே முடியாது. அது கேட்ரிங் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சோம், வீட்டில் உள்ள வேலைக்கு போகிற லேடிஸ்க்குமே தெரியும். ஏன்னா இதுதான் ரொம்ப சௌகரியம். தேங்காய் துருவி வைக்கிறதா இருக்கட்டும், காய்கறி கட் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நமக்கு மறுநாள் சௌகரியமாக இருக்கும். நான் அப்படி தான் பண்ணி வைப்பேன். ஆனால் வெண்டைக்காய் மட்டும் நீங்கள் வந்து முத நாள் கட் பண்ணி வச்சுருங்க. இல்லைனா மறுநாள், ஏன்னா எப்படின்னா விழுவிழுப்பு தன்மை இருக்கும், வளவளப்பு தன்மை. இப்போ இது நல்லா வதங்கினோடனே ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம இது பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டு, மஞ்சள் பொடி, அதை காரப்பொடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இது பண்ணிவிட்டு, இந்த இதுக்கு நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு என்ன வேணும்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு என்ன சொல்கிறது, இதுக்கு சூப்பர் ஸ்டாரே இந்த அரிசி மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் சூப்பர் கிங்குன்னு சொல்லணும். அரிசி மாவு தான். நீங்கள் கத்திரிக்காய் மசாலா ஃப்ரை பண்ணாலும் போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணாலும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணாலும் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் 1/2 டீஸ்பூன் தான் போடுறேன். ஆனால் அது நல்லா ஃப்ரை ஆகிடும். நீங்கள் ரொம்பவும் போட்டுறக்கூடாது. நம்ம காய்க்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இல்லையா? அப்போ நம்ம பட்டர் பீன்ஸு, சோயா பீன்ஸு அதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் கூட போயிடுச்சுனாலும் இந்த இதை போட்டால் எண்ணெய் இழுக்கும். அதாவது எண்ணெயை ஃபுல்லாக இழுத்துரும். இங்கே பாருங்கள், இப்போ சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சட்டியில் ஒரு டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், அதாவது சாம்பாருக்கு, புளிக்குழம்புக்கு, வத்தக்குழம்புக்கு, டிஃபன் சாம்பாருக்கு கூட நீங்கள் வெந்தயம் 2 வெந்தயம் போட்டிங்கன்னா அந்த வாசனை மனம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து வெந்தயம் எதுக்கு போடணுமா அதுக்கு போடணுமாலாம் நினைக்காதீங்க. பொதுவாகவே வெந்தயம் எல்லாத்துக்குமே போடுவாங்க, ரசத்தை தவிர. சில பேர் ரசத்துக்கு கூட வெந்தயம் போடுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த வாசனை பிடிக்கும். இப்போ நம்ம அந்த சௌச்சௌ, 2 தக்காளி, பச்சை மிளகாலாம் நறுக்கி வச்சதை, நான் வெங்காயம் சேர்க்க மாட்டேன் குருவாரம், உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இப்போ அது முங்கி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு அதாவது 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா பண்ணனால ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சௌச்சௌ வந்து நம்ம டைரெக்டாக வடச்சட்டில் தான் வேகிறனால சீக்கிரம் தண்ணி வற்றிடும். அதுக்கு நம்ம மஞ்சள் பொடி, நமக்கு தேவையான அளவுக்கு, நீங்கள் வீட்டில் அரைச்சாலும் சரி, இல்லை வெளியில் வாங்கினாலும் சரி, அந்த காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி தான். இப்போ அதுக்கு உப்பு தேவையான அளவு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுன்னு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சின்ன சின்ன சமையலில் எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நான் கற்றுக்கிட்டதை. நானுமே இன்னொருத்தட்ட இருந்து கற்றுருப்பேன், இல்லை நான் பார்த்து தெரிஞ்சிருந்திருப்பேன் இல்லையா? இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு வந்து கைவலி நான் சொல்லிகிட்டே இருந்திருக்கேன். ஒரு 10 நாளாக சொல்லிகிட்ருக்கேன், கைவலி, பேக் பெயின் எல்லாமே. இங்கே பாருங்க, பருப்பு வந்து சூப்பராக வெந்துருச்சு. பருப்பு வந்து கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி நல்லா கடைஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தருக்கு இந்த மலர்ந்துருந்தாலே போதும், பருப்பு தெரியணும்பாங்க. ஆனால் எங்களுக்கு பருப்பு தெரியக்கூடாது. அதனால் நல்லா கையில் மசிச்சிருவேன். இந்த ஒரு கையை வச்சுட்டே நான் இவ்வளோ வேலை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 2 கை ஓகே தான் வேலை பார்க்குற அளவுக்கு. ஆனால் கை வலி வந்து ரொம்ப அவஸ்தையாக இருக்குது. அந்த கைவலி எதனால் வந்துச்சு, பேக் பெயின் எதனால் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னேன்னா உங்களுக்கு ஒரு இது ஒரு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எதனால் அவஸ்தைப்படுறேன், ஏன் இவங்க இந்த அவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு அது நீங்கள் வந்து அது ஒரு முன்னெச்சரிக்கையாக இருந்திருக்கலாம். தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, தெரியாதவங்க சில பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்காக நான் அந்த கைவலி உங்களுடைய இதை சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் என்னுடைய அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா சும்மா வலின்னு சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? அது ஒரு பெரிய ஒரு 3 வருஷத்தோடைய ஒரு கதை ஃப்ரெண்ட்ஸ். 3 வருஷம் அவஸ்தைப்பட்டிருக்கேன், இப்போயும் அவஸ்தைப்பட்டுட்ருக்கேன். இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் அது சாதத்துக்கும் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போலாம் நான் ஒரு காய் தான் வைக்கிறேன், ஏன்னா அந்த கைவலி, பேக் பெயினுங்கிறனால 2 காய் வைக்காதீங்கம்மா, ஒரு காய் போகிறோம் அப்படின்ட்டார் பையன். அதனால தான் நான் ஒரு காய் வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் சில அனுபவங்கள் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? ஃபைனலாக சாதம் ரெடி ஆகிடுச்சு. சௌச்சௌ சாம்பாரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதும் ரெடி ஆகிடுச்சு. நான் சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்குறதும் உங்களுக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு பிடிக்குதான்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி
இந்த இதை உங்களோட ஸ்டோரி சொல்லுங்கன்னாலும் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.